வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம். ஒரு லாங்கான படம். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் ஷூர். ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் நீளமாக இருக்கக்கூடிய, மிக ஆவலுடன் தேசிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஃபார் வெவ்வேறு காரணங்கள். படத்தின் பெயர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். துரந்தர் தி ரிவெஞ்ச். இயக்கியிருக்கிறவர் ஆதித்யா தர். நடிச்சிருக்கிறவங்க ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், மாதவன் மற்றும் பலர். டக்குன்னு எடுத்த உடனே ஒரு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் துரந்தர் முதல் படத்தை பொறுத்து என்னென்ன விமர்சனங்கள் வச்சேனோ, என்னென்ன பாராட்டுகளை குவிச்சேனோ, அதே தான் ஓரளவுக்கு பெரும்பாலும் 2வது பார்ட்ட பொறுத்தும் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஓவரால் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, டக்குனு இப்பவே சொல்லிடுறேனே. மியூசிக் யூஸ் பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம்லேயும் கூட. ஆக்ஷன் கொரியோகிராஃபி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் ரசித்தேன். இதில் இன்னும் 2 விஷயங்கள் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, ப்ராபகேண்டா ஆப்வியஸ்லி முதல் படத்துலயும் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் கூர்மையா கவனிச்சவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில நீங்க அவ்வளோ கூர்மையா கூட கவனிக்க தேவையில்ல. இன் யுவர் ஃபேஸ் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தில இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ரைட்டிங்கில இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக. அது கொஞ்சம் நீளமாகவும் இருக்கு இல்லையா? ஸோ, அதுக்கான நேரமும் கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இதுதான் ப்ராட்லி என்னுடைய சம்மரி ஆஃப் துரந்தர் 2. இதுக்கு மேல இதனுடைய நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பேசலாம் அப்படின்னா, மியூசிக்ன்னு சொன்னேன்ல. எனக்கு வந்து துரந்தர் ஐ மீன் இந்த இந்த 2வது படம் எப்போ டக்குன்னு நான் அந்த படத்துக்குள்ளேயே என்னால போக முடிஞ்சது அப்படின்னா, இந்த படம் எப்படி மியூசிக் யூஸ் பண்ணுது. ஆரம்பத்திலேருந்தே பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வேலைய. அம் அ ஆதித்யா தர் வந்து அதாவது டாரன்டினோ பொறுத்து ஒண்ணு சொல்லுவாங்க. நான் ஐ மீன் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்றேன். என்னன்னா, மியூசிக் மேல ஒரு பயங்கர ரசனை கொண்டவரு. அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்தெந்த ட்ராக்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி ஸ்டைல கூட்டும், கூட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பாங்க அப்படின்னு. ஆதித்யா தர் அவர் மியூசிக்க கியூரேட் பண்றாங்க. பிரிட்டி மச் இந்த ஃபிலிம்ல. அ எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் தான் மியூசிக் வரணும். அப்படி அவங்க அந்த இடங்கள்ல அத ஆக்சென்ச்சுவேட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு மியூசிக் கிடையாது. நெறைய இடங்கள்ல இன்ஃபாக்ட் பிட்வீன் மொமெண்ட்ஸ் ஒரு சின்ன டிரான்சிஷன்லாம் வரும்ல. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தவங்க கூட பேசி முடிச்சுட்டு, அடுத்து அவர் ட்ரெயின்ல கிளம்பி இந்த படத்தில நடக்குது ஆரம்பத்தில. ட்ரெயின்ல கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, அந்த டிரான்சிஷன்ஸ்லயே மியூசிக்க எப்படி இந்த படம் பயன்படுத்துது. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல கூட சரி ஓகே என்னடா இப்போ வெயிட் பண்ணணுமா அடுத்து பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஒரு சலிப்போ, அ ஒரு ஒரு இம்பேஷன்ஸோ கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆதித்யா. இந்த ஒரு குணத்தினால தான் இந்த படங்கள் முதல் படம் வந்து 3 1/2 மணி நேரம், இந்த படம் ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் இவ்வளோ நீளமாக இருந்தாலும் டியூரேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஐயோ! இவ்வளோ நீளமான ஒரு படமா? அப்படின்ற ஒரு உணர்வு வராம இருக்கிறதுக்கு இது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு சரி ஓகே கொஞ்சம் இங்க ஓட்டிருவோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய மொமெண்ட் வருதுல்ல அங்க பார்த்துப்போம் அப்படின்ற நம்மள ஐ டோன்ட் திங்க் திஸ் ஃபிலிம் டேக்ஸ் அஸ் ஃபார் கிராண்டட் ஃபார் ஷூர். அந்த அந்த பாராட்ட நம்ம கண்டிப்பா குடுத்தாகணும்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ட்ரெயின்ல போறாரு அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு இடத்துக்கு ஒரு பயங்கரமான அ பல கொலைகள செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில ரிவெஞ்ச் அப்படின்னு இந்த படம் பேர் வச்சது, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக பொருத்தமா இருக்குன்னு வச்சுக்கோ ஆரம்பத்தில. ஸோ அவரு அங்க போன உடனேவே எந்த மாதிரி ஒரு மியூசிக் வருது, ஒரு பஞ்சாபி மியூசிக், அதுக்குள்ள ஒரு ராப், இதுக்குள்ள ஒரு ஒரு ராக் மியூசிக்க்கு ஏத்த ஒரு கிட்டார்ஸ் வந்து அதில பங்கேற்றுக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, இந்த வயலன்ஸ இந்த அவரு அடிச்சு மூஞ்சி கீஞ்சிலாம் துவைச்சு விதவிதமா சாவாங்க இந்த படத்தில. அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இது ஜாலியா இருக்கே! அப்படின்ற ஒரு சென்ஸே குடுக்குது இந்த மியூசிக். அம் பட் அதில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த மாதிரி காட்சிகள்ல இவரு வந்து அடிச்சு அவங்கள துவைச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அ ஜஸ்கிரத் அவருடைய ஆக்சுவல் நேம். ஹம்சா அலி மசாரின்றது தான் அவருடைய டிஸ்கைஸ்க்கான ஒரு நேம். ஜஸ்கிரத்துடைய ஒரு கேரக்டர் வந்து அவன் வந்து ஒரு பெரிய வலியில இருக்கான். பயங்கர ட்ராமடைஸ் ஆகியிருக்கான். பெரிய சோகத்தில இருக்கான். வலி அப்படின்றது உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் கூட. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில இருக்கக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு சண்டை ஒண்ணு போடுறான், சில பேர சாவடிக்கிறான் அப்படின்னும்போது, இந்த படம் அப்படி பின்னாடி வந்துட்டு, வாங்க ஜாலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ இது இது குடுக்குதுல்ல. அம் இந்த மாதிரி பல பகுதிகள் இந்த படம் பூரா நிறைஞ்சிருக்கு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜஸ்கீரத்தும், ஹம்சா அலி மசாரி அதாவது அந்த டிஸ்கைஸ்ல இருக்கக்கூடிய ரன்வீர் சிங் வந்து, அவருடைய கேரக்டர் வந்து இந்த நாட்டுக்காக எவ்வளோ ஃபீல் பண்றானோ,
படம் அவனுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுதா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வெறித்தனமும் வன்முறையும் நிறைஞ்ச இந்த படத்துல, எனக்கு இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவாக நான் ரொம்ப ரசிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாமே, இப்போ நம்ம எமோஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, சின்ன சின்ன இடங்கள் அந்த எமோஷனல் ஒர்க் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, அதெல்லாம் தான் நான் ரசிச்சேன், உண்மைய சொல்லணும்னா. நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு பஞ்சாபி மியூசிக்கோட போய் பல பேர சாவடிக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வர்ற ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோர்ட்ல அவர் இருக்காரு. அந்த இடத்துல இவர் வந்து இவங்க இத்தன பேர சாவடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்ல. அத சொல்லும்பொழுது தன்னுடைய குடும்பத்தினர் வந்துட்டு அங்க உட்காந்துருக்காங்க. அம்மா, அ இவங்க எல்லாருமே. உட்காந்துட்டு இருக்கும்போது, அ இத அறிவிச்ச உடனேவே அவர் திரும்பி பார்க்குறாரு. அ ரன்வீர். திரும்பி அந்த குடும்பத்த பார்க்கும்போது, அந்த குடும்பமும் அவன பார்க்கும்போது, அது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ள வார்த்தைகளே இல்லாம ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் நடப்பது போல நமக்கு தோணுது. அது எனக்கு புடிச்சது. அ அதுவா இருக்கட்டும், சில நிமிஷங்களுக்கு அப்புறமா அவரு இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு நாட்டு மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காதுல்ல. இது என்னடா சிஸ்டம் இது? இந்த சிஸ்டம் வந்து என் குடும்பத்துக்கு இது நடக்க அனுமதிச்சிருக்கு. அவங்கள தண்டிக்க தவறியிருக்கு அப்படின்னும்போது, சத்தியமா நாட்டுக்கு வேற நான் போய் போராடவே செய்யணுமா? அப்படின்ற ஒரு கோவம், ஆதங்கம் கண்டிப்பா வரும். அவருக்கும் அது வருது. ஐ தாட் தட் வாஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் ஐடியா. அங்கேருந்து இவன் எப்படி ஒரு தேசத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற இடத்துக்கு போறான் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, ஆ இந்த நுவான்ஸ் வந்து சட்டுன்னு காணாம படுத்திடுறாரு. மாதவனுடைய கேரக்டர். மாதவன் வந்து அஜய் சான்யால்ன்ற கேரக்டர் ப்ளே பண்றார்ல. அவர் வந்து வரும்போதே பயங்கர ஹீரோ மியூசிக்லாம் வருது. அவர் வந்த உடனேவே அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பீச் மாரி ஒண்ணு குடுக்குறாரு. குடுத்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு விதத்தில ஆ மேபி தர்மா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆ கோட்டெல்லாம் வச்சு ஆரம்பிக்கிறதுனால, எனக்கு ஒரு விதத்தில அந்த பகவத்கீதை ஐடியா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, அர்ஜுனனுக்கு வந்து எனக்கு இந்த போருக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, கிருஷ்ணர் தனக்கு கூட இருந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. பட் ஆஃப் கோர்ஸ் அர்ஜுனுடைய ஒரு பிரச்சனை வந்துட்டு, அம் என்னுடைய ஃபேமிலியே எதிர இருக்காங்க. அவங்கள எப்படி நான் சாவடிக்கிறது? அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு அட்வைஸ் அவருக்கு கிடைக்கும். இங்க வந்து ஜஸ்கீரத்துடைய ஒரு பிரச்சனைகள் இன்னும் ஆழமானது. அ அவ்வளோ சுலபமா ஒரு ஸ்பீச் இவன மாத்திருமா? அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனிவே தட் ஹேப்பன்ஸ். அப்புறம் இந்த படத்தில எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, இன்னும் ஒரு 2 ஆங்கிள்ஸ் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது. அ ஜஸ்கீரத்தினுடைய நண்பனாக ஒருத்தன் ஆரம்பத்தில வரான். அதுக்கப்புறமா அவன் திரும்ப வரும்போது ஜஸ்கீரத்துடைய ஹம்சாக்கு என்ன மாதிரி உணர்வுகள் வருது அவன பார்க்கும்பொழுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அ இல்ல அவனே அவனுக்கு இன்னொரு ஒரு நட்பு ஒண்ணு நடக்குதுல்ல, பாகிஸ்தான்ல ஸ்பையாக இன்னொருத்தன் இருக்கான். ஸ்பை ஃபிலிம்ஸ்ல யூசுவலி ஒரு ஐடியா ஒண்ணு வரும். என்னன்னா 2 ஸ்பைஸ் இருந்தாங்கன்னா, இத நம்ம குருதி புனல்ல கூட பார்ப்போம். ஒரு ஸ்பை வந்து இன்னொரு ஸ்பைக்காக தன்னுடைய உயிர தியாகம் பண்ணி அவர காப்பாத்துறது ஒரு ட்ரோப் இந்த ஜான்ர்லயே வரக்கூடிய ஒரு ஐடியா. அந்த ஐடியா இந்த படம் எப்படி கையாண்டுது, கையாண்டுச்சு அது பண்ணும்பொழுது, அங்கிருந்து இப்போ ஜஸ்கீரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நண்பர்களுமே ஆ செத்துடுறாங்க. அந்த 2 நண்பர்களும் செத்துடுறாங்கன்ற சோகம் மட்டும் கிடையாது. அந்த 2 நண்பர்கள் இறப்புக்கான காரணமாகவே ஜஸ்கீரத் தான் இருக்கான். ஸோ இந்த இடங்கள்ல அவனுடைய வலி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தனியா யோசிக்க வேண்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரீஃபா அட்ராக்டிவ் மொமெண்ட்டா, டிராமாட்டிக் மொமெண்ட்டா காட்டக்கூடிய இந்த படம், ஜஸ்கீரத்துடைய இன்டீரியாரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இன்டீரியாரிட்டி அப்படின்னா, அவன் வெளியில செய்யக்கூடிய ஒரு வேலைகளை தாண்டி, அவன் உள்ளுக்குள்ளே யார்? அவன் உள்ளுக்குள்ளே என்ன மாரி வலிகளை சந்திக்கிறான்? அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில ஒரு படம் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு கதை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த படம் வந்து அத செய்யுதா? அப்படின்ற ஒரு கேள்வி. இன்ஃபாக்ட் 7 1/2 மணி நேரம் 2 படமும் சேர்த்து, இந்த நேரத்தில கூட ஜஸ்கீரத் உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களும், சிக்கல்களும், அவனுடைய எமோஷனல் வலிமையும், இதெல்லாம் நமக்கு முழுமையாக அந்த காம்ப்ளெக்ஸிட்டி நமக்கு புரிய வைக்க முடியுதா? துரந்தர் ஃபிலிம்ஸ் அப்படின்ற கேள்விகள நம்ம கண்டிப்பா எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் இந்த 2 படங்களுமே ஜஸ்கீரத்த ஒரு ஆயுதம் மாரி தான் பயன்படுத்துது. எனக்கு சில நோக்கங்கள் இருக்கு. அந்த நோக்கங்கள பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் தான் நீ. அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்கீரத் இந்த படங்கள் பாக்குது. ஒரு விதத்தில டக்குன்னு யோசிக்கும்பொழுது, மார்வெல் படம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. மார்வெல் பல படங்கள்ல ஒரு கதாபாத்திரம் ஞாபகம் வந்துச்சு. வின்டர் சோல்ஜர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருப்பாரு. ஹைட்ரா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவர் ஒரு மாரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு, தன்னுடைய வேலைகளுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் இந்த 2 படங்களுடைய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மார்வெல் படங்கள் என்ன பண்ணுதுன்னா, இல்ல அவனுடைய ஹியூமானிட்டி தான் முக்கியம். அத நம்ம வெளிய எடுத்துட்டு வரும்போது தான், அ அதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி பார்க்கும். பட் இந்த படம் வந்து இவன் ஆயுதமாக ஒரு சிஸ்டம் இவன யூஸ் பண்ணுது, இவன் அங்க வேலை செய்றான் அப்படின்றத சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் பார்க்குது. அண்ட் அது பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படங்களுக்கு இந்த படங்களுக்கு துரந்தர் படங்களுக்கு இதனுடைய நோக்கங்கள் இன்னும் இந்த கதையை தாண்டின நோக்கங்கள், இந்த கதாபாத்திரங்களை தாண்டின நோக்கங்கள் உண்டு அப்படின்றது ஒரு தெளிவா சொல்லலாம்.
இந்த படத்தில் இன்ஃபேக்ட் நம்ம பிரதம மந்திரியோட ஒரு ஃபுட்டேஜ் அவர் வந்து மக்கள் கூட பேசுகிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட லிபரலாக யூஸ் பண்ணுது. ஒரு ஹீரோயிக் மெஸ்ஸாயா ஃபிகர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுது கண்டிப்பாக. வேற ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த நெரேட்டிவுக்கு எதிரான வங்க எல்லாருமே, நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், இந்த படம் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அப்படி யாராவது எதிர்ப்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்தவங்களா தான் ஒரு விதத்தில் இருப்பாங்க. பாகிஸ்தான் சிம்பத்தைசர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஐஎஸ்ஐ ஃபண்டட் பீப்புளாக இருப்பாங்க. அப்படின்றது தான் இதனுடைய ப்ராட் கன்க்ளூஷனாகவே இருக்குது. மற்றபடி எங்கள் டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கோ டிசென்ட்டுக்கோ ஆனால் இடம் இருக்கவே முடியாது அப்படின்றத ஓரளவுக்கு ஆணித்தனமாகவே அந்த ஐடியாவை கடத்த முயற்சி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து கொஞ்சம் சில்லியான ஒரு ஐடியா தான் இல்லையா? இந்த நோக்கம் வந்துட்டு ரொம்ப சைல்டிஷான சில்லியான ஒரு நோஷன் தான். அண்ட் நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி ஒரு என்னடா இவ்வளோதானா? இந்த ஐடியாவை கண்டிப்பாக வச்சு 2 படம் அப்சார்பிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. படமும் சில்லியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே தான் ஆதித்யாதருடைய ஒரு ஒரு இம்ப்ரெசிவ் எபிலிட்டி முன்னுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் த ஃபில்ம்ஸ் டு நாட் ஃபீல் சில்லி ஃபார் ஷுர். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஒரு டயலாக் கூட வருது. அந்த டயலாகில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுடைய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய ஒரு நோக்கம் முக்கியமாக என்னவா இருக்குது அப்படின்னு. பல நோக்கங்கள் சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே சர்க்கம்சைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசும்போது இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைஞ்ச படமும் கூட இது. அப்படி இருக்கிற இந்த படத்துலேயும் இது ஒரு சில்லியான ஒரு ஃபில்மாக மாறாமல் இருப்பது ஆதித்யாதருக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் தான். இம்ப்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக. அதே பிரெத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அன்செட்லிங் ஆல்சோ. நான் முதல் படத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு முக்கியமாக சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்து இவ்வளோ நீளமாக இல்லாமல் நமக்கு தோன்றுவதற்கான காரணம், எவ்வளோ அழகாக சாப்டர் செக்ரிகேஷன் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு பல சிறுகதைகள் அடங்குவது போல், பல சின்ன சின்ன படங்களை பார்ப்பது போல் ஒரு உணர்வை இந்த படத்தால் ஏற்படுத்த முடியுது. இந்த படமும் அதே சாப்டர் வைஸ் செக்ரிகேஷனை தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா இல்லைன்னா அந்த செக்ரிகேஷன் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஐ திங்க் ஸ்ட்ரக்சுரலி இன்னும் கொஞ்சம் வீக்காகவோ ரொம்ப நீங்கள் இம்பேஷண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்குது இந்த படம். அப்படி இருந்தும் கூட நிறைய போர்ஷன்ஸில் நான் வந்து சரி ஓகே கேன் வி கெட் அ மூவ் ஆன் அப்படின்ட்டு கண்டிப்பாக தோணுச்சு. எங்கெங்கே முக்கியமாக தோணுச்சு அப்படின்னா, ஹம்சா வந்து பாகிஸ்தானை எப்படி தான் கைக்குள்ளே போட்டுக்கிறான், எப்படி அங்கே பயங்கரமான ஒரு வளர்ச்சியை சந்திக்கிறான் அப்படின்ற போர்ஷன்ஸில் ஆஃப்டர் ஒயில் யூ கெட் இட். ஏன்னா பெரிய சேலஞ்ச் ஒன்றும் இல்லை. ஓகே அங்கே போய் ஆள்றான், அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காடுறான். அது மாதிரி ஒரு காட்சி, ஒரு பேர் பாடியில் அப்படியே உட்காந்துட்டு நான் தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு சீனில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா பல இடங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நமக்கு ஒரு கேப்ஷன் மாதிரி ஒன்று வந்து இந்த இடத்தினுடைய ராஜாவாயிட்டான், இந்த இடத்தினுடைய ஒரு ராஜா ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் தோஸ் ஒரு ஸ்லைட்லி ரெப்பிட்டேட்டிவ் ஃபார் மீ. அதுக்கப்புறமா இட்ஸ் டைம் ஃபார் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு மோடில் இந்த படம் இறங்கும்போது எத்தனை கொலைகளை காமிச்சிக்கிட்டே இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகுது. இவனை இப்படி சாவடிச்சிட்டாங்க, இவன் ரோட்டில் போகும்போது செத்துட்டான், அவன் தலையில் கல்லை தூக்கி போட்டாங்க, அவன் கையை அறுத்துட்டாங்க, அவன் கழுத்தை அறுத்துட்டாங்க, அவன் மூஞ்சை பேத்துட்டாங்க, இப்படி போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஒயில் யுவர் லைக் ஓகே யா வி கெட் த பாயிண்ட். நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க, பல பேரை சாவடிச்சிட்டிங்க. கேன் அகேன் ஆஸ் அ ஸ்டோரி you really wanted to move on in those spaces. அது இக்பால் அப்படின்ற ஒரு கேரக்டரை அர்ஜுன் ராம்பால் ப்ளே பண்ணுறாங்கல்ல, அவருடைய ஒரு தந்தையாக ஒருத்தர் வராரு. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு புரிஞ்சிருது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்குது, அந்த அப்பா வந்து இந்த பையனை எவ்வளோ கேவலப்படுத்துகிறான் அப்படின்றது. பட் அகேன் தட் ஆல்சோ சீம்ஸ் டு கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் இவ்வளோ கொஞ்சம் என்னை இம்பேஷண்ட் ஆக்கக்கூடிய பல போர்ஷன்ஸ் நிறைஞ்ச இந்த ஃபிலிம்லேயும் கூட ஆதித்யதர் என்ன பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எண்டு சீக்வன்ஸ் இல்லை சூப்பராக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ட்விஸ்ட்டுகளை அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே. அதனால உங்களுக்கு அதுக்கான பே ஆஃப்ஸ் வந்து நல்லா லேண்ட் ஆகுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹியூமர் வருது. அந்த இடத்துல இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இசையும் அதை இன்னும் மேம்படுத்துது. இதெல்லாம் இந்த வேலைகளை அந்த எண்ட் போர்ஷன்ஸில் செய்வதனால் கண்டிப்பாக இந்த படம் இழந்த மொமெண்டமை ஓரளவுக்கு திரும்ப பெற முடியுது. உங்களை வெளியில் போகும்பொழுது ஹே தட் வாஸ் ஃபன் அப்படின்ற ஒரு உணர்வோடையே உங்களை அனுப்ப முயற்சி பண்ணுது. ஒரு இயக்குனராக ஆதித்யாதருக்கு பல வலிமைகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவர் வந்து வன்முறையை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாரு, மறக்க முடியாத மாதிரி பண்ணுறாரு கண்டிப்பாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதல் படத்தில் அந்த ரோட் சேஸ் சீக்வன்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒருத்தன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு ரோட்டில் போகிற அந்த மொமெண்டம், அந்த
த வெலாசிட்டி ஆஃப் தோஸ் சீக்வன்சஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மான்டாஜ் ஒன்று இருக்குது, நெருப்பை யூஸ் பண்ணி எப்படி பல அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அது கன்சீவ் பண்ண விதம், எக்ஸிக்யூட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சது. நிறைய நம்ம மனசில் நிற்கக்கூடிய இமேஜரி உருவாக்க முடியுது. ஒரு ஒரு பால் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று நடக்குது, முடியும் பொழுது அந்த ரத்தமும் பாலும் அப்படியே கலந்துக்கிட்டு அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அந்த ஒரு மோமெண்ட்டாக இருக்கட்டும். இல்லை, ஈவன் பெட்டர், எனக்கு இன்னொன்று பிடிச்சது, ஹம்சாவும் அவனுடைய ஒய்ஃப் யலீனாவும் அவங்க 2 பேரும் முதன்முறை ஆனஸ்ட்டாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய டிஸ்கைஸ், இவருடைய டிஸ்கைஸ் வந்து என்னன்றது அவளுக்கு தெரியுது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அந்த இடங்கள்ல இவங்களுடைய ஐடென்டிட்டிஸ் 2ஆக பொளக்குதுல்ல, பிரியுது. ஸோ அதை வந்து ஒரு அழகான அற்புதமான ஒரு மிரர் ஷாட் ஒன்று பார்க்கலாம். இந்த சைடு ஒரு 2 பேர், அவங்களுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸை மறுபக்கம் நம்ம பார்க்குறோம். ஒரு அளவுக்கு இவங்களுடைய ஒரு நிஜ ஐடென்டிட்டியும் இந்த டூவல் ஐடென்டிட்டியை ஓரளவுக்கு காட்ட முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஷாட் அதுவாக இருக்கட்டும். ஆப்வியஸ்லி நம்ம இந்நேரத்துக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம் கூட. அதுக்கு அதை எப்படி மியூசிக்கை யூஸ் பண்ணுறாரு, எமோஷன்ஸை எப்படி செட்டப் பண்ணுறாரு, அந்த செட்டப்க்கான பே ஆஃப் அவர் எப்படி வழங்குறாரு ரைட்டிங்கில். ஸோ இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுறாரு. ஸோ ஆன் பேப்பர் செம டைரக்டர்ல அவரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு தோணுது. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணது, ஒரு குரூஷியலான ஒரு விஷயத்த இந்த துரந்தர் படங்கள் மிஸ் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விதமான மனித நேயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித நேயம் எங்கெங்கெல்லாம் அப்படின்னா என்ன, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஹம்சா வந்து செய்யக்கூடிய கொலைகள், ஹம்சா ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு பேரில் பண்ணக்கூடிய ஒரு கொலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் அவன் நெஞ்சை தட்டி நாங்கள்லாம் புது இந்தியாடா, உன் வீட்டுக்கு வந்து எப்படி உன் வீட்டுக்கு வந்து இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணுறோம் அப்படின்ற இந்த மாதிரி வசனங்களை இந்த படம் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்குது இல்லையா? அவன் பண்ணானே நான் பண்ணானே அப்படின்ட்டு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, அவங்க பண்ணலன்னா அவங்க நம்மளை சாவடிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கு முன்னாடி, யார் ஒருத்தர் வந்துட்டு வந்து உன் கழுத்து அறுக்கிறேன் பாரு, வந்து உன் மண்டை மேலே கல்லை போட்டு உன் சாவடிக்கிறேன் பாரு, உங்கள் அம்மாவை முடிக்கிறேன் பாரு, இப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு என்றைக்குமே தெரில. அது 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 ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ஒரு ஹீரோவே பேசினாலும் கூட அது கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ அதுவாக இருக்கட்டும், இந்த படத்தில் பல மெக்கானிக்கலான கொலைகள் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள். ஒரு விதத்தில் ஒரு ஒரு மனுஷ உயிரினுடைய ஒரு வேல்யூவே கரைய ஆரம்பிச்சிருது. அத்தனை கொலைகள் அத்தனை முறை ரிப்பட்டிட்டிவாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய ஒரு பவர் வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிருது, காணாமல் போயிடுது. ரொம்ப பைனரியாக இந்த படம் பல கேரக்டர்ஸை பார்க்குது. ஸ்வீப்பிங்கான ஜென்ரலைசேஷன்ஸ் கொடுக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் இந்த படத்துக்கு வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா, நிஜ உலகத்தில் அதுவும் அரசியலில் இந்த மாதிரி இடங்களில் போர்லாம் வர்ற இந்த நேரங்களில் நல்லவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்டது வெளியே வரும், கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்லது வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த படத்துக்கு அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாமே பார்க்குற எபிலிட்டி இல்லைன்னு எனக்கு சொல்லணுமான்னு தெரில, பட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து என்ன ஒரு டைனமிசம் இருந்தாலும், பயங்கர ஒரு கிராஃப்ட் குவாலிட்டி இருந்தாலும் கூட, இந்த ஒரு அடிப்படையான ஒரு குணம் இல்லாமல் தவிக்குதே அப்படின்ற ஒரு 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 வருத்தம், அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் நம்ம தாராளமாக இந்த படத்து மேலே வைக்கலாம். அதனால தான் கான்ஸ்டண்ட்டாக ஐ ஃபவுண்ட் தட் இதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் படமாக இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட, இஸ் இட் டிஸ்டர்பிங் ஆன் ஒன் லெவல் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம ஆழமாக சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தர் சொல்லியும் நம்ம கேட்க தேவையில்ல. இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலையாட்டி பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம மண்டையாட்ட தேவையில்லை, இவங்க சொல்கிறதுக்கும் மண்டையாட்ட தேவையில்லை. நம்ம சுயமாக இதுக்குள்ளே ஒரு பரிசீலனை செய்யும் பொழுது நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் துரந்தர் தி ரிவெஞ்ச். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். உங்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படின்றத காமெண்ட்ஸ் விடுங்க. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.